ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு எக்ஸ்பைரி டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு, எந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஷனுக்கான என்ட்ரி எடுக்கலாம், கால் சைட் போகலாமா இல்லை புட் சைட் போகலாமா, டெக்னிக்கலாக மார்க்கெட்டோட வியூ எந்த டைரக்ஷனில் இருக்கு, எந்த லெவல் வரைக்கும் நம்ம கால் சைடு வெயிட் பண்ணலாம், எந்த சைடு வரைக்கும் புட் சைடு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட டேட்டா செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். நேற்று நம்ம வந்து கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை மார்க் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் ஹையை மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கொடுத்துருந்தோம் கரெக்டாக 21,500 ரீஜனு. எக்ஸாக்டாக இன்னைக்கு மார்க்கெட் நம்ம கொடுத்த லோல சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்க. எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண அதே லைனில் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, ஸோ ஒரு ஷார்ட் கவரிங் வருங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். எக்ஸாக்டாக ஷார்ட் கவரிங் தான் வந்திருக்கு இன்னைக்கும். சரிங்களா, ஸோ ஃபர்தராக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து டே கண்ட்லேருந்து அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட நம்மளோட ப்ரிடிக்ஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்மள இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி நடக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நடந்த ஷார்ட் கவரிங் ஆல்மோஸ்ட் கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம மார்க் பண்ண இடம் பாருங்க. நான் கன்சிடர் வைக்கிற சொன்னேன் எக்ஸாக்டா 45,450 500 டிஜிட் கரெக்டுங்களா. மார்க் பாருங்க, நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். நம்ம எந்த அளவுக்கு டெக்னிக்கலா கரெக்டா ப்ரிடிக்ட் பண்றோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி மார்க்கெட் பாருங்க, நம்ம கொடுத்த சப்போர்ட் பாயிண்ட் இருந்தா திருப்பி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரி, மந்த்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபர்தராக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நிஃப்டிக்குள்ளே போயிடுறேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட லோ, ப்ரீவியஸ் டேவோட ஹையை மார்க் பண்ண போகிறேன். சரிங்களா, இந்த பாயிண்ட் தான் வந்து நாளைக்கு நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அதனால நான் இந்த லைனை மார்க் பண்ணிக்கிட்டேன், பாயிண்ட்டை டெலிட் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்க, நம்ம டே கேண்டிலுக்கு போயிடலாம். டே கேண்டில்லேருந்து என்ன மாதிரி கண்டிஷனில் வருது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ பாருங்க, நேற்று நான் அனலைசிஸ்ல சொல்லியிருந்தது வந்து ப்ரிடிக்ஷன் படி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு லாங் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு வந்த ஷார்ட் கவரிங் வந்து எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண லெவலில் தான், அதாவது ஆல்மோஸ்ட் இந்த கேண்டிலோட 50% வரைக்கும் வருங்கிறத நம்ம நேற்று அனலைஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா, சரி ஃபர்தராக இப்போ டே கேண்டில்லேருந்து என்ன மாதிரியான மூவ்மெண்ட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஜஸ்ட்டு இங்கே வரைஞ்சிருக்க சேனலுக்குள்ளார மூமெண்டம் மட்டும் காட்டுறேன். ஒரு ஹை லோ, எகெயின் ஹை லோவில் போயிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட், இப்போ ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ திரும்ப ஆரம்பிக்குது. சரிங்களா, ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி பேஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து பர்டிகுலர் ரீஜனில் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து நம்மளை பிளாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, நாளைக்கு இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட் மூமெண்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் அது உடச்சா கூட நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்க ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், எப்படி நம்ம இந்த சப்போர்ட் அனாலிசிஸ் மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கு. பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். சரிங்களா, எக்ஸாக்டாக எப்படி ஒரு ரீடெஸ்ட் நடந்து புல்பேக் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு டேவோட லோ உடைச்சுது அப்படின்னா நாளைக்கு எகெயின் மார்க்கெட் 21,000 வந்து தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இங்கேயும் டவுன் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 20,770 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரிங்களா, இது டே கேண்டில்ல ஓவரால் வியூவில் நம்ம பார்க்குற ரீடெஸ்ட் லெவல், அதாவது ரீடெஸ்ட் முடிஞ்சு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் எகெயின் கீழே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ நீங்கள் ஹை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்க, 21,450 க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ 21,400க்கு கீழே உடைச்சாலே, கீழே டவுன் ஆக ஆரம்பிச்சாலே அடுத்து நம்ம இங்கே வரைஞ்சிருக்க இந்த 21,270லேருந்து 21,300 ரீஜன் இருக்கு பாருங்க, இங்கே வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்து எகெயின் டவுன் ஆகும். நான் எப்படி இந்த கன்சல்டேஷன்லாம் சொல்றேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நீங்க மொமெண்டம் பார்த்துட்டு நீங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வைக்கிறேன், ஜஸ்ட் பாருங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு நடந்த மொமெண்டம் மட்டும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி நம்ம வரைஞ்ச இடத்துலலாம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனோ ஒரு சப்போர்ட்டோ இங்க இருந்து மூவ் ஆகுறப்ப இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்கலாம். இந்த இடத்துல ஒரு கரெக்ஷனுக்கு எகெயின் மார்க்கெட் மூவ் ஆகி திருப்பி சப்போர்ட்ல பாருங்க. இந்த இடத்துல வர்றப்ப மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது, எகெயின் டவுன், எகெயின் திருப்பி இப்போ மேலே ஏறுறது. இந்த சப்போர்ட் பாயிண்ட்ல கன்சல்டேஷன் எகெயின் புல் பேக் கொடுக்க ஆரம்பிச்சது, ரெசிஸ்டன்ஸ்ல போய் திரும்புது.
சரிங்களா? ப்ரீவியஸா இங்க இருந்து பார்க்குறப்ப இது ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்க ஆரம்பிக்கிறப்ப அடுத்து இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதே லைன் சரிங்களா? இந்த சப்போர்ட் கீழ உடைச்சுனா திருப்பி எகைன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். எகைன் ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிறப்ப திருப்பி இந்த இடம் சப்போர்ட்டா மாறிக்கிட்டு அடுத்த இடம் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகும். சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். புரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? சரி நம்ம டே கன்டினியூ பண்ணிடலாம். ஸோ டே கேண்டில பொறுத்தவரைக்கும் நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து எந்த லெவல் வரைக்கும் நமக்கு கனெக்ட் பண்ணி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக பாருங்க. இந்த பாட்டமும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்றேன். சரிங்களா? அப்ப இந்த இடம் என்ன இருக்கு? சப்போர்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த இடம் சப்போர்ட்டா தான் ஒர்க் ஆயிருக்கு. இந்த இடம் உடைச்சா மட்டுமே அடுத்த செல்லிங் ப்ரெஷர் 21,000யும் அதுக்கு அடுத்து கீழே 20,770 இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த இடம் உடைக்காத வரைக்கும் இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரி அப்சைட்ல போனா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, நான் இந்த ட்ரெண்ட் லைன் டெலீட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் போட்டேன். ஹை இந்த ப்ரீவியஸா வந்த கேண்டில் இருக்கு பாருங்க. இந்த ஹை இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் எகெயின் ஹை போச்சுன்னா மார்க்கெட்ல பையிங் ப்ரெஷர் இருந்து மூவ் ஆச்சுன்னா 21,750 வரைக்கும் எகெயின் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல அதாவது ஜனவரி 17th வந்த கேண்டிலும் ஜனவரி 20th வந்த கேண்டிலோட லோ மார்க் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு எந்த இடத்துல காட்டுது 21,550 சரிங்களா? இந்த இடமும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இது உடைச்சிச்சுன்னா அடுத்து மேல ஏறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நிஃப்டியோட மூமெண்டம் டே வைஸ் இந்த மாதிரியான கன்சிடரேஷன்ல இருக்கு. நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஹவர்லில போய் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஹவர்லில பொறுத்த வரைக்கும் நான் நேத்து வந்து லாஸ்ட்டா வீடியோ க்ளோஸ் ஆகுறப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு காமிச்சிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்றீங்களா? பாருங்க. ஓகேவா? அதே மாரி இந்த பாட்டம்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? எப்படி இத ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா, ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, லோல இருந்து ஹை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ பாருங்க, எக்ஸாக்ட்டா நம்ம இந்த இடத்துல ப்ரீட் பண்ணோமா இப்ப 550 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டுன்னு. ஸோ நாளைக்கு 550ங்கிறது வந்து 21,550ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த இடம் உடைச்சா மட்டுமே சரிங்களா? 21,550 உடைச்சா மட்டுமே அடுத்த மொமெண்டமா நீங்க வந்து 21,750 வரைக்கும் ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எனிவே இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் எகெயின் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? எக்ஸ்பைரி டேங்கிறதுனால சப்போஸ் மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட இந்த ரீஜன்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல பொறுமையா வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தா மட்டுமே நீங்க அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். ஏன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். சரிங்களா? ஒன்ஸ் இந்த 21,400 ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு கீழ உடைக்கிறப்ப அதுக்கு அடுத்து நமக்கு 21,270 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேவோட லோ 21,120 ரீஜியன். சரிங்களா? இதுக்கு அடுத்து கீழே வந்துச்சுன்னா 21,000 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரிங்களா? நான் வந்து நீங்க வீடியோ பார்த்துட்டு இந்த லெவல்ஸ் வச்சு நீங்களே வரைஞ்சுக்கோங்க உங்க லைன்ல. சரிங்களா? உங்க சார்ட்ல நீங்க வரைஞ்சுக்கிறப்ப இந்த லெவலுக்கு வரப்ப உங்களுக்கான ஒரு டெக்னிக்கல் லெவல் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாரி மார்க்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். அப்பதான் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். எங்கெங்கலாம் நம்ம இந்த சப்போர்ட் அனாலிசிஸ் பண்றோம். நம்ம டிரா பண்ற மாரியே நீங்களும் டிரா பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு, அந்த லெவல்ஸ்ல வச்சு உங்களோட கிராஃப்ல நீங்க டிரா பண்றப்ப, அத கன்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறப்ப, நம்ம சொல்ற இந்த சப்போர்ட் அனாலிசிஸ் பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரிய ஆரம்பிச்சதுன்னா, நீங்களே இந்த சப்போர்ட் அனாலிசிஸ்லாம் ஈஸியா வரைய ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? உங்களுக்கும் இது ஈஸியா புரிய ஆரம்பிச்சிரும். ஓவரால் வியூல ஹவர்லில பாருங்க ஹை லோ எகெயின் ஹை லோ திருப்பி ஹை போயிட்டு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்தா இப்ப திரும்பிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீடெஸ்ட்டை கன்சிடர் பண்றப்ப நம்ம போட்ட ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிராஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ஒரு ஹை ரீச் பண்ணிட்டு டவுன் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வரதுக்காகவும் இதுக்கு மேல நம்ம வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 21,750க்கு மேல நல்ல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனா மட்டுமே அடுத்த லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கேப் டவுன் இருந்துச்சுல இந்த லெவல் வரைக்குமே மேலே ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வரும். அது என்ன மாதிரியான மூமெண்டம்ல இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. ஓகேங்களா? இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி மாறுதா? ஸோ இந்த டபுள் பாட்டமோட நெக்லைன் இது. இந்த நெக்லைன் உடைச்சா மட்டுமே எகைன் இந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் எகைன் இந்த பாட்டமோட நெக்லைன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி திரும்பதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும்.
ஓகேங்களா? இன்னொரு கண்டில உங்களுக்கு இப்போ ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் வரையணும்னு நினைக்கிற நண்பர்கள் வரைஞ்சுக்கோங்க. இல்லன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தாச்சு. நம்ம அதுக்கு அடுத்து பேங்க் நிஃப்டியோடத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்றேன், இப்போ 1 ஹவர் கேண்டில்ல வச்சிருக்கோம். 1 ஹவர் கேண்டில்லேருந்து நம்ம டே கேண்டிலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைய டேவோட ஹை லோவ மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னைய டேவோட ஹை ஆல்மோஸ்ட் நம்ம வரைஞ்ச இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் தான். அது லைனே டார்க் லைனா மாத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டார்க் லைனா மாத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், டே கேண்டில் வச்சிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலு. டே கேண்டில நல்லா ஜூம் அவுட் பண்ணா ஓவரால் வியூ உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். அதுக்காக ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் காமிச்சுட்டு, இங்க வந்துட்டு இருக்க ரெசிஸ்டன்ஸ் லைன்ல ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து, ஃபேக் பிரேக் அவுட் தான் அது. இதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி டவுன் ஆயிருக்கு. இங்கேருந்து வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு ரீடெஸ்ட். சரிங்களா? ஒரு சின்ன இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடந்திருக்கு. சரிங்களா? எகெயின் மார்க்கெட் கீழ இன்னைய டேவோட லோவ உடைச்சால் மட்டுமே 44,500க்கு கீழ உடைச்சா மட்டுமே அதுக்கு அடுத்து நமக்கு சப்போர்ட்டா வந்து 44,300ம் அதுக்கு அடுத்து 43,800 ரீஜனும் தான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்க பார்க்குறப்ப அடுத்து 43,800 வரைக்கும் மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த இடம் ஏன் அந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்னா, ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்க இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் பாயிண்ட் தான் வந்து 43,800 ரீஜியன். சரிங்களா? ஸோ இந்த செல்லிங் பிரஷர் கன்டின்யூ ஆகுற பட்சத்துல எகெயின் மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. எகெயின் ஹை நோக்கி மூவ் ஆகணும்னா இன்னைய டேவோட ஹை எகெயின் உடைக்கணும். 45,500க்கு மேல உடைக்கிறப்ப 45,800 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ஹை. சரிங்களா? ஸோ இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, 1 ஹவர் கேண்டில் வச்சுட்டு பேங்க் நிஃப்டி எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நாளைக்கு எப்படி எக்ஸ்பைரி டேல அப்ரோச் பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்ப பாருங்க. இந்த லைன்ல நம்ம டீல் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 ஹவர் கேண்டில்ல இப்ப குளோஸ் ஆயிருக்கிற லெவல் பாருங்களேன். 45 ஆல்மோஸ்ட் 45,082 45,100ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 45,100க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப 45,475 வரைக்கும். அதாவது இன்னைய டேவோட ஹை ஆல்மோஸ்ட் 45,475 வரைக்கும் மேல ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடத்துக்கு மேல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்தா கூட நமக்கு அடுத்து 45,770 இந்த ரீஜன் வந்து ஒரு சென்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் ஆகி திருப்பி ரீட்டெஸ்ட் ஆச்சுன்னா இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகி திருப்பி டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுங்கிறத எப்படி கன்சிடர் பண்ணோம்னா, இது எதை வச்சு நான் லைன் சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஜூம் அவுட் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இங்கேருந்து பார்த்தோம்ல கிராஸ் லைனு அந்த லைனோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ரீடெஸ்டோட கன்ஃபர்மேஷன். சரிங்களா? இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சா மட்டுமே அடுத்தடுத்த ட்ரெண்ட் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டி. அந்த ட்ரெண்ட் உடைக்காத வரைக்கும் நம்ம வந்து அப் சைட்ல மூவ்மெண்டம் கொடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இன்னைய டேவோட ஹை அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 45,400லேருந்து 500. சரிங்களா? இதுக்கு மேல உடைச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து 45,800 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதே வந்து கீழ டவுன் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 44,600 ரீஜனும், அதுக்கு அடுத்து இந்த டேவோட லோவான 44,460லேருந்து 44,500 ரீஜன். சரிங்களா? இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இதுக்கு அடுத்து இந்த டே லோ உடைச்சு செல்லிங் பிரஷர் அதிகமாகுற பட்சத்துல அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 44,250 ரீஜன்லயும், அதுக்கு அடுத்து இன் பிட்வீன்ல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு ஃபிரெண்ட்ஸ் 44,000. சரிங்களா? இந்த 44,000 வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நான் வந்து இந்த பாயிண்ட்ட ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா மார்க் பண்றேன். சரிங்களா? இங்க பாருங்க. நான் கர்சர் வைக்கிற இடத்துல இந்த கேண்டிலோட ஹை, இங்க உள்ள கேண்டில் ஹை. அப்படியே நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இங்க பிளஸ் இந்த இடத்துல உள்ள எல்லா ஜோனுமே வந்து நமக்கு என்ன ஆகுது? இந்த இடத்த வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டா நமக்கு காமிக்குது. ஸோ 44,041ங்கிற ரீஜன் வந்து நமக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் உடைக்கணும். இந்த சப்போர்ட் உடைக்கிறப்ப அடுத்தடுத்த 200 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கிற பட்சத்துல நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? நாளைக்கு எக்ஸ்பைரி டே மேபி
மா மார்க்கெட்ல வந்து செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருந்து, அதாவது ரைட்டர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருந்து, ஒரு பர்ட்டிகுலர் லெவல்ல பிளாக் பண்றாங்கன்னா, இங்க 45,800லயும் இந்த ஜோன்ல இங்க கீழ பார்த்தீங்கன்னா, 44,200லேருந்து 44,500 இந்த ரீஜியன்குள்ளாரையே பேங்க் நிஃப்டி வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸும் உண்டு. சரிங்களா? எக்ஸ்பைரி டே ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது எஃப்ஐ டேட்டா. எஃப்ஐ டேட்டா வந்து 24th ஜன் அப்டேட் ஆயிடுச்சு. பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கு. சரிங்களா? செல்லிங்கும் அதிகமாக இருக்கு. ஆல்மோஸ்ட் டிஐ வந்து இன்னைக்கு எஃப்ஐஸ் எவ்வளவு செல் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு பை பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 கோடி கம்மியா இருக்கு. சரிங்களா? 6000 கோடி வந்து பையும் டிஐஸ், எஃப்ஐஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 7000 கோடி மைனஸ்லயே இருக்காங்க. எனிவே எஃப்ஐஎஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம இந்த டேட்டால இருந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்தியா விக்ஸ் என்ன லெவல்ல இருக்குங்கிறதையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3% டவுன் ஆகி 14.375ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்துடலாம். ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நிஃப்டி 25th ஜான் எக்ஸ்பைரி வைக்கிறேன். அட் மணில 21,450 இருக்கு. அதுக்கு அடுத்து 21,500ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 1.5 லேக்ஸ். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்து 83K. அடுத்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 21,600, 650, 700. சரிங்களா? அடுத்து 750. ஸோ அடுத்து எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இங்க செல் பண்ணவங்களுக்குலாம் ட்ரபிள் ஆயிடும். என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டிக்குவாங்க. ஆக்சுவலா அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மைனஸ்ல போகும். பை பண்ண ஆரம்பிப்பாங்க. பை பண்றப்ப நாளைக்கு இன்னும் ஒரு பையிங் பிரஷர் நல்ல மொமெண்டம் குடுத்து மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சப்போஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா, இந்த இடம்லாம் அப்படியே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். சரிங்களா? ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்க ஆரம்பிச்சிரும். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 21,800 வரைக்குமே பாருங்க. ரொம்ப லாங்ல எடுத்துட்டு போய் நீங்க பார்த்தீங்கன்னா கூட 22,000 தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்ல வந்து சொல்லிக்கிற கூடிய அளவுக்கே வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு. அப்படியே சப்போர்ட்டுக்கு போவோம். சப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா 21,400 அடுத்து 21,300 அடுத்து 200 சரிங்களா? அதுக்கு அடுத்து கீழ போனீங்கன்னா 21,000 21,000 சரிங்களா? ஸோ இதுல 50, 50 பாயிண்ட்ஸ்ல கன்சிடர் பண்றப்ப ஒரு 50K அளவுக்கு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்லயும் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜன் இருக்கு. சரிங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்ல நாளைக்கு கண்டிப்பா மாறிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேட்டா. நீங்க லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் ப்ளே பண்றப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரியும், நம்மளோட டெக்னிக்கல் லெவல் பிரேக் அவுட் அதே நேரத்துல இந்த ஆப்ஷன் செயினோட டேட்டா எந்த சைடு நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி உள்ள போயிட்டு இந்த மணில ட்ரை பண்ணீங்கன்னா, ஒரு மினிமம் ப்ராஃபிட் கிடைச்சாலும் புக் பண்ணிட்டு வெளில வர ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஓவர் வாலட்டிலிட்டி சரிங்களா? ஒரு மிகப்பெரிய மூவ் ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஏறுது, திருப்பி 400 பாயிண்ட்ஸ் இறங்குது, திருப்பி 200 பாயிண்ட்ஸ் ஏறுது. அந்த மாதிரியான மொமெண்டம் இருந்துட்டே இருக்கு. ஸோ நாளைக்கும் வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான ஏன்னா நீங்க பாருங்க ஓப்பன் செயின் ஆப்ஷன் செயின்ல நமக்கு 2 பக்கமுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்? எந்த சைடு மூவ்மெண்டம் கொடுத்தாலுமே வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டுங்கிறத நிஃப்டி நமக்கு கிளியரா இண்டிகேட் பண்ணுது. ஸோ நாளைக்கு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அடுத்த மணில 45,100 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப 91K 77 77. ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப இது இந்த 3 ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் டபுளா பார்க்குறப்ப பாருங்களேன் 1,86,000 எங்க இருக்கு 45,500. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நம்ம இங்க பார்த்தோம்ல டெக்னிக்கலா அனலைஸ் பண்றப்ப கூட நம்ம என்ன பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியோட லெவல் வந்து 44,500 இங்க பாருங்க கரெக்டா 44,500 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிருக்கோம். அதாவது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? இந்த இடத்துக்கு மேல கீழ இறங்காது அப்படிங்கிறது, மேல ஏறாதுங்கிறது தான் பிரெடிக்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? இதே வந்து சப்போர்ட் சைடுல போறப்ப, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 45,800லயும், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 46,000 ரவுண்ட் நம்பர்லயும் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எவரி 100 பாயிண்ட்ஸ்ல இதுலயுமே வந்து ஒரு சொல்லிக்கிற அளவுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. இதே சப்போர்ட்ல பார்க்கலாம். சப்போர்ட்ல பார்க்குறப்ப நமக்கு வந்து 45,000ல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டும், அதுக்கு அடுத்து 44,700லயும், அடுத்து 44,500லயும் இருக்கு.
எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதுல ஆல்மோஸ்ட் சொல்லிக்கிற அளவுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2மே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்பேர் பண்றப்ப நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அதே மாரி ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலையும், சப்போர்ட் லெவலையும் நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட மாறிட்டே இருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ரீஜியன்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்களா? செல்லர் சைடும் சரி, இங்க புட் சைடும் சரி. 2 சைடுலயுமே வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரே வேல்யூல இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, மார்க்கெட் அந்த 2 லெவலுக்கு மேலயும் கீழயும் போகாது. இன் பிட்வீன்லயே மொமெண்டம் குடுத்து முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? காலைல இருந்தே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ நீங்க பார்க்குறப்ப, உங்களுக்கு இதுல வந்து ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டோம். எஃப்ஐ டேட்டா பார்த்தாச்சு. டெக்னிக்கலா எப்படி மார்க்கெட் மூவ்மெண்டம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப மணி வந்து 8:10 ஆல்மோஸ்ட். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. டவ் ஜோன்ஸ் ஓப்பன் ஆகி நமக்கு 0.37% வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். S&P 500 வந்து 0.5% பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாஸ்டாக் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல ஓப்பன் சாரி நாஸ்டாக் வந்து இன்னொரு 5 மினிட்ஸ்ல ஓப்பன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நிஃப்டி வந்து ஸ்பாட் வந்து 21,450ல வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21,477. ஸோ ஆல்மோஸ்ட் இதுல வந்து ஒரு 60, 70 ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிட்டயும் பாசிட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 4582ல ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்கு. 152ல வந்து ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் டேட்டா பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நல்ல ஒரு மூமெண்டம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டாக்குமே. சரிங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 0.15, ஐடி செக்டார் 1, மெட்டல் 3%, ஃபார்மா 1.3, ஆட்டோ, எஃப்எம்சிஜி எல்லாமே பாருங்க மீடியா எந்த அளவுக்கு டவுன் ஆயிட்டு இருந்தோ, இப்போ மீடியா அந்த அளவுக்கு நேத்து எப்படி டவுன் ஆச்சோ அதை விட இன்னைக்கு 3% அதிகமா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி பேங்க் 1.5%, எனர்ஜி செக்டார் 1.6. ஸோ எல்லா செக்டாருமே மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லா ஸ்டாக்குமே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு மூமெண்டமே கொடுத்துருக்கு. பட் இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? போய் மாட்டிக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. அப்படி பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, வெயிட் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரில என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு, அடுத்த எக்ஸ்பைரில கூட நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல வொலட்டிலிட்டி இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாரி தான் நமக்கு வந்து ஓப்பன் டேட்டாவும் இதுவும் காமிக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல ஏதாவது யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் வந்து நீங்க லேர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இத தெரிஞ்சுக்கட்டும். புரிஞ்சுக்கிட்டு லேர்ன் பண்ணலாம். சரிங்களா? டெக்னிக்கல் லெவல்ஸ் தெரிஞ்சு எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும், எந்த இடத்துல சப்போர்ட்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு பண்றப்ப நம்மளால ஈஸியா இதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.